செகண்ட் ப்ரெக்னன்சி உடல் அளவிலையும் மனதளவிலையும் எனக்கு இவ்வளோ பெரிய காயத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ப்ரெக்னன்சி சைடே நான் போயிருக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ வச்சு நிறைய பேர் ஸ்டில் நான் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, எனக்கு நவம்பர்லேயே டெலிவரி ஆயிடுச்சு. அதில் நிறைய பேர் பெல்ஸ் பால்சிக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணவே தேவையில்ல, 3 மாதத்தில் க்யூர் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் 6 மாதமாக டெய்லியும் ஃபிசியோ 2 வேளை எடுத்துக்கிட்டு இருந்துமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. பெல்ஸ் பால்சி க்யூரபிள் தான், ஆனால் எல்லாத்துக்கும் க்யூர் ஆகுமான்னு கேட்டால் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். என்ன மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெல்ஸ் பால்சி இன்னும் சரியாகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ கண்டென்ட் பேஸ்டு வீடியோ. உங்களுக்கு இது கண்டென்ட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இதோட இந்த வீடியோவை விட்டுறலாம். கஷ்டங்களையும் தாண்டினது என்னோட குழந்தைக்காக தான். குழந்தை கையில் கிடைச்சும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இன்றைக்கி பர்டிகுலராக இதுதான் பிரச்சனை, இதனால தான் குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு என்னால் சொல்லவே முடியலை. ஆனால் ஒரு மெடிக்கல் மாஃபியா வேர்ல்டில் சிக்கி மாட்டிட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு 2 அறிவாளிங்க மட்டும் கேட்டிருக்காங்க, நீங்கள் அழுகிறத கூட கண்டென்ட் ஆக்குறீங்க அப்படின்னு. இதையெல்லாம் கண்டென்ட்டாக எடுத்து வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சா இப்போ வரைக்கும் நான் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். டெய்லியும் அழுகிற மாதிரி ஒரு வீடியோ வரும். நல்லா இருந்த முகம் திடீர்னு ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. இதையும் நம்ம ஏன் தாங்கணும், எல்லாமே நம்ம குழந்தைக்காக தானே. ஆனால் இப்போ அந்த குழந்தையும் கடவுள் பறிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி கஷ்டங்களை நினைக்கும் போது அழுக தானா வரும். அப்போ கான்ஷியஸாக வீடியோ ஆஃப் பண்ணுங்கிறது எனக்கு தோணலை. ஊரார்வாயை மூட முடியாதுங்கிறது 100% உண்மை. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிளிப் என்னோட டியூ டேட்டுக்கு ஒரு 25 நாள் முன்னாடி எடுத்தது. அப்போ என்னால் ப்ரீத்திங் இஷ்யூஸும் இருந்தது, ப்ரீத் பண்ணவும் முடியலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஆங்கிள் பார்த்து அழகாக எடுத்துருக்கலாம் நான் கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னா. ஏன்னா தானு போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எடுக்கணுங்கிற எனக்கு அவசியம் கிடையாது. வீடியோவை ஷூட் பண்ணதும் டபுள் மைண்டட். இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதும் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. ஆனால் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி கிடைச்சிருந்தா நானும் கொஞ்சம் உஷாராக இருக்கலாமோன்னு எனக்கு இப்போ தோணுது. என்டர்டைன்மெண்ட்டாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். முழுக்க அவேர்னஸ்க்கான வீடியோ தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் கீழே கார்ட்ஸில் இருக்க வீடியோவை செக் பண்ணுங்கள்.